எம்ஜிஆர், விஜய் அப்படின்றது அவங்க 2 பேர்த்தையும் ஒரே தட்டில் வைக்கிறது, அல்லது அந்த 2 ஒப்பீடும் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் திரைப்படத்திலே நடித்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கினார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சரி, அவருடைய அரசியல் வரலாற்றிலும் உருவாக்கி காட்டினார். அதே நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய டிவிகேவுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களும் அதைத்தான் செய்து வருகிறார். அதே ஒப்பிட்டு பார்க்கிற போது இருவருடைய நிலை ஒன்றுதான், ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இந்த கேள்வினா, நேற்று திரு KP முனுசாமி ஒரு இதில் மீட்டிங்கில் பேசுகிறார். பேசும்போது அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் இவங்களும் ஒப்பிட முடியாது. அது விஜய்னு நேரடியாக குறிப்பிடாமல், எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஒழுக்கத்தோட சினிமாவில் நடித்தார், கொள்கை ரீதியாக நிறையா விஷயங்களை சொன்னார். ஏன்னா இன்றைக்கி இருக்கவங்க வந்து குடி, பெண்கள் அப்படின்னு அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு வராங்க, இவங்க எப்படி அவங்களோட ஒப்பிட முடியும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அவருடைய மனத்துக்கு ஏற்ப ஒரு கருத்தை சொல்கிறார். திரைப்படம் வேறு, வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வது வேறு. திரைப்படத்தையே வைத்துக்கொண்டு இதுதான் ஒரு முடிவென்று நாம் தீர்ப்பளித்து விட முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒருவர் களத்திலே இறங்கி அந்த பணிகளை மேற்கொள்கிறார் சொன்னால் அதை வரவேற்பதை தவிர வேறொன்றுமில்லை. இவரை போன்றவர் பல்வேறு விமர்சனம் செய்தார்கள். இந்த இரட்டிலேயே முடக்குவதற்கு கையெழுத்து போட்டவரே அவர்தான். அப்படிப்பட்டவர் இப்போது இந்த கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் வேதனையாக இருக்கிறார். நான் திரும்பவும் அந்த ஒப்பீடுக்கு தான் வரேன். இப்போ எம்ஜிஆர் வந்து நீண்ட நாட்களாக திமுகவில் இருந்தார், திமுகலேருந்து வெளியேறி தான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு அரசியல் புரிதல் அவர்கள் நீண்ட நாட்களில் இருக்கார். அவரோட கொள்கை சார்ந்து திரைப்படத்திலே நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றார். இப்போ அப்படி ஒப்பிடும்போது விஜய் அந்த ஒப்பீடு சரியாக இருக்குமான்னு தான் கேட்குறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் களத்தில் நிற்கிறார்கள். உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆம் ஆத்மா என்பது இது ஒரு கட்சியாண்டு கூட கேட்டார். ஆனால் அது ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. அதே போல நீங்கள் பார்க்கின்ற போது பஞ்சாபில் ஒரு திரைப்பட நேரத்தில் இருக்கிற நகைச்சுவை நடிகர் இன்றைக்கு முதலமைச்சர். ஆகவே யார் வேண்டுமானாலும் மக்கள் விரும்பினால், மக்கள் ஏற்றுக்கொண்டால், மக்களால் நேசிக்கப்பட்டால் அவர் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது.